மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு पद पर पति हूँ सच्ची श्रद्धा से मैं निष्ठा पूर्वा से वास्तव के निभाऊंगी। मैं भारत की अभी और मैं भारत की प्रभुता बोले सर बोलिए तो। अच्छा बोलो बोलो बोलिए। मैं भारत की प्रभुता मैं भारत के प्रभुता प्रभुता और और अखंडता अक्षुण्ण रखूंगी रखूंगी तथा जिस पद को ग्रहण करने वाली हूँ இந்த மக்களே, அதாவது பார்லிமெண்ட்டில் பாருங்கள் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு படிக்க தெரியல. அதாவது அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து வருத்தம் இல்லை, அவங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஆட்களை இந்த பாசிச அரசு பிஜேபி அரசு வந்து உருவாக்கி வச்சுருக்கு பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே தலையாட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவங்க என்ன பொசிஷனே தெரில, மினிஸ்டரா எம்எல்ஏ என்னன்னே தெரில, அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணியிருக்கோம், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, உலகமே கொண்டாடக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தலைவரை வந்து நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். அவர் சிஎம்மாக வந்ததுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்க வழியே, மற்றபடி வேலை பார்க்க இப்போ முடியலப்பா. ஒருத்தர் புலம்புறார் இன்ஸ்டாகிராமில் வந்து, ஆனால் நாங்கள் வாட்டுக்கு என்ன ஏதாவது வேலையை பார்க்கலாம், உங்கள் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதானா பிரேக்கிங் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புலம்புறாப்புல. ஸோ அப்படி தான் உண்மையாலுமே முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆக்ஷன் பிளான்லாம் இறங்கி பின்னி பெடல் எடுக்கிறாப்புல. இதில் வந்து ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, எனக்கு எல்லாத்தையும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்று பண்ண சம்பவங்களாக இருக்கட்டும், ஆர்டர் பண்ணுற இன்றைக்கி போட்ட ஒரு ஆர்டராக இருக்கட்டும், ஸோ விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்படி செம்மையாக பண்ணுறாரு. அதே மாதிரி திமுக இந்த கூட்டணி சேர்ந்து ஒன்றாக போகுதுன்றது இன்னெல்லாம் வந்து எல்லோரும் ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் தமிழக அரசியலில் யாருமே செய்யாத ஒன்றை வந்து தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. அதாவது இப்போ சமீப காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் செய்யாத ஒரு விஷயம், அறிஞர் அண்ணா காலத்தில் அதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி வைகோ போன்றவர் சொல்கிறாரு. அன்றைக்கி தலைவருடைய இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக வந்து எல்லாருக்குமே மனசில் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார் அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் மக்கள் தான் அதற்கான அந்த இடத்த வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்ற அந்த ஆதங்கமும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவரை வந்து எப்படி பழி வாங்கலாம், இவர் எப்படி மக்களுக்கு வந்து என்ன செஞ்சுருவார் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பல வெஞ்சன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் எப்படி உடைக்கிறது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மாண்பு பண்பு இதெல்லாம் மீறி மக்களுக்காக தான் தலைவர் அவர்கள் நேற்று எல்லா தலைவர் வீட்டுக்கும் போய் பார்த்தார். அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அதுதான் உண்மை. நேற்று எம்எல்ஏ பதவி ஏற்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உதயநிதி அவர்கள் அப்படியே நேராக வருவார், ஒரு வணக்கம் வைக்க மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆக்சுவலி வணக்கம் வைக்கணும் முதல்வருக்கு, ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டார். வந்து எம்எல்ஏ பதவி ஏற்றிட்டு அவர்கிட்ட போயிடுவார். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்டமெண்ட்டாக எல்லோரும் பார்க்கப்பட்டுச்சு. பார்த்தீங்களா, திமுறில் வந்து பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு நிறைய பேர் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும், எங்கள் சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டியா மொத்தமாக அப்படின்னு. அது தவறு கிடையாது, அந்த கோபம் அவங்களுக்கு நியாயம்தான். பட் அதே நபர் அந்த விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண போகும்போதும் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வெளியில் நின்று சிரித்து கட்டி பிடிச்சி வரவேற்று கொண்டு போவார். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே இந்த டிஃப்ரென்ஸை வந்து அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுறார். இந்த பகையோடு அவர் வந்து சட்டசபைக்குள்ளே இருந்தா அப்படின்னா இது பகை மேலும் மேலும் வளரும். அப்போ அவர் நினைத்த திட்டங்களை மக்களுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தடைகள் சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, எதில் குறை இருக்குது அதில் குறை இருக்குன்னு ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ சரியான ஒரு நிர்வாகத்தை விஜய் அவர்களால் கொடுக்க முடியாது. அப்போ இங்கே நான் வந்திருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக. ஸோ அந்த நிர்வாகத்தை நான் மட்டுமே நினைத்தால் கொடுக்க முடியாது. நீங்கள் தோற்று போயிருந்தாலும் மக்கள் முடிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக செய்ய வேண்டிய இந்த நல்ல விஷயங்களை நீங்களும் இருந்து சப்போர்ட்டாக பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க மனசில் புகுத்துறாரு. ஸோ வீட்டுக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே என்ன தான் பகை இருந்தாலுமே ஒரு அந்த கொஞ்சம் பர்சன்டேஜ் குறையும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் உட்காந்து
அவர்களுடைய அவங்க திமுக கார பசங்களாக இருக்கட்டும், இல்லை என்டிகே கார பசங்களாக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி கழக பசங்களாக இருக்கட்டும், எல்லாரும் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கோங்க. இப்போ இந்த மரபை பார்த்தோன்னே, இந்த மாண்பை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு, நம்ம எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கோன்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அவர் வந்து நேற்று ஸ்டாலின் அவர்களுக்கு போய் பார்த்தாரு, வைகோ அவர்களை போய் பார்த்தாரு, அப்புறம் ராமதாஸ் அவர்களை போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீமான் அவர்களையும் பார்த்தார். எனக்கு உண்மையாலுமே சீமான் அவர்கள் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவரை நமக்கு பிடிக்கும் தான் முன்னாடிலாம். இப்போ இவங்க இடையில அவங்க ஆரம்பித்து விட்டதுனால நம்ம அவங்கள பேச ஆரம்பித்தோம். அதில் முக்கியமான காரணம் சாட்டை திருமுருகன் அப்படின்றது தெரியும். நல்ல வேலை சாட்டை திருமுருகன் நேத்தாங்க இல்லை, இருந்தது எனக்கெல்லாம் காண்டாயிருக்கும். ஸோ இல்லை, ஓகேங்களா, அந்த வீடியோவில் ஃபுட்டேஜெல்லாம் இல்லை, பார்க்கல. பட் அவர் போகும்போது அந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், பயங்கர சேட் மியூசிக்லாம் போட்டு அவர் கூப்பிட்டு போகும்போது ஒரு 15 வருஷம் மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காப்புல, ஆனால் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற அந்த வருத்தம் லைட்டாக எனக்கு வந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே பேசுகிறார், தமிழ் மக்கள் தமிழ் மண்ணுக்காக தான் பேசுகிறார். அவரோட கொள்கை கோட்பாடு, அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே நமக்கு பிடிக்கும் தான். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துக்கு போலே, அதுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்ற வருத்தம் தான் நமக்கு அவர் மேலே அதிகமாக இருந்துச்சு ஒழிய மற்றபடி என்ன அவருக்கு நமக்கு வாய்க்கா தரப்பு சண்டே என்ன. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து உண்மையாலுமே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏன் இவர் போய் எடப்பாடியை போய் பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று, எடப்பாடி அவர்கள் சென்னையில் இருந்திருக்க மாட்டார், இல்லைன்னா இப்போ அந்த கட்சிக்குள்ளே பல பூசல்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டாம் அப்படின்ற, ஏன்னா இப்போ எடப்பாடியா இல்லை இங்கே சண்முகம் அவரா அப்படி வேலுமணியா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே இவர் போய் எடப்பாடி அவர்களை பார்த்துட்டு வர்றாரு அப்படின்னா அது வேறு மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இங்கே அரசியலுக்காக சில விஷயங்கள், இது எல்லாமே அரசியலுக்காகவே செஞ்சார்னே வச்சுக்கோங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அரசியலுக்காக மக்களுக்காக தான் செய்கிறார் அப்படின்னும் போது அதை தவிர்த்திருக்கலாம். மேபி இனி வரும் காலங்களில் அந்த உள்கட்சி பூசெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா இன்னும் ராமதாஸ் ஐயா அவர்களை பார்க்கல, கண்டிப்பாக அவரையும் போய் பார்ப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் டேட் குறித்து அவர் கண்டிப்பாக போவார். அதனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அவருடைய அந்த பண்பை நம்ம எடுத்துக்கணும், அந்த நல்ல பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, புரியுதுங்களா? இனி நம்ம உட்காந்து தேவையில்லாமல் இந்த எப்படி சொல்கிறது, மற்ற கட்சிகளுடைய அது சோஷியல் மீடியா பசங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்கள வந்து விமர்சிப்போம், டீசெண்டாக விமர்சிப்போம். அவர்கள் தாழ்ந்து பேசினா பேசிட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம தலைவருடைய அரசியலை நம்ம இனி டீசெண்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. நிறைய பேர் அவர் அரசியல் களத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட முன் வச்ச கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவர் டாஸ்மாகை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வந்தால் டாஸ்மாகை மூடுவாரா மாட்டாரா, அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து ஓட்டு வந்து நிறையா மாறும். ஸோ அந்த நேரத்தில் அவர் போதை கலாச்சாரத்தை ஒழிப்புன்னு சொல்லி மொத்தமாக தான் சொன்னார். அதில் போதைப் பொருள் இருக்குது, சரக்கு இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆர்டர் போடுறாரு, 717 டாஸ்மாக் 2 வாரத்துக்குள்ளே மூடணும் அப்படின்னு சொல்லி. கோயில்கள், பள்ளிகள், காலேஜுகள், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ஸு, மக்கள் பொதுவாக கூடக்கூடிய இடங்களில், இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கை, அதாவது அது 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கை எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. இதெல்லாம் எவனாவது யோசிச்சு பார்த்துருப்பானா? 717 டாஸ்மாக் டப்பாக் ஒரே அடி தான். ஸோ ஒரு முதல்வர் நினைத்தால் என்னெல்லாம் செய்ய முடியும், வெறும் 4 நாட்களுக்குள் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத இன்றைக்கி தலைவரை வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிட்ருக்காரு. இது நமக்கு வந்து படங்களில் தான் பார்த்துருப்போம். ஒரு சிஎம் ஆகிட்டார்னா டக்குன்னு வருவார், அதை பண்ணார் இதை பண்ணார், மிகப்பெரிய சேஞ்செல்லாம் கொடுத்துருவாங்க. ஈவன் தெலுங்கு படத்தில் பரத் என்னும் நான் ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மகேஷ் பாபு இப்படி தான் நடிச்சிருப்பார். வந்து 6 மாதத்துக்குள்ளே பயங்கர சேஞ்சஸ் கொண்டு வருவார். அப்புறம் படத்துக்கு தேவைன்றதுக்காக அதில் வந்து ஒரு மீடியா பீப்புள் தான் வந்து அதுலேயும் நாசம் பண்ணி அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிற மாதிரி வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இது ரியலில் இதெல்லாம் முடியும், இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம். இதை ஏன் நீங்கள் இவ்வளோ வருஷமாக செய்யலை அப்படின்றதான் என்னுடைய வருத்தம். அதை தான் நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து அரசியல் களத்தில் கேள்வியாக வச்சேன். நீங்கள்லாம் நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா நான் ஏன் இப்போ அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்றத சொல்லாமல் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த தோற்று போன தலைவர்கள்ட்ட. எஸ், நீங்கள் சொல்லுங்கள் மக்கா, நம்ம ஏன் வந்து ஸ்டாலின் அவர்களை வேண்டானோம், நம்ம ஏன் வந்து இபிஎஸ் அவர்களை வேண்டானோம், நம்ம ஏன் பிஜேபியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு ஏன் முடிவு பண்ணுறோம்? ஏன்னா
இவர்கள் மக்களுக்கான சேவையை செய்யலை. எல்லாருமே ஊழல் செஞ்சு வச்சுருக்காங்க. மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இவங்கள நம்ம இங்கேருந்து ரிலீவ் பண்ணியே ஆகணும். நமக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்போ பிஜேபிலாம் உள்ளே வந்துச்சுன்னா தமிழ்நாடு என்னவா ஆகுன்றது நீங்கள் ஸ்டார்டிங் கிளிப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஒரு மினிஸ்டர் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்குறேன். ஒரு மினிஸ்டர் வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் ஏன் ஸ்கூலுக்கு போகணும், பொம்பளை பிள்ளைங்களாம் நம்ம வீட்டு வந்து தெய்வங்கள் மாதிரி சொத்து மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசுனா 2026 காலகட்டத்தில் இவன் மினிஸ்டரான். ஸோ பார்த்துக்க, அப்போ எந்த மாதிரி ஆட்களை பிஜேபி உருவாக்குகிறது? ஒன்லி அவங்க மதம், சாமி, பஜனை, இது மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம விடுவோமா? எப்படியா விடுவோமா? விடவே மாட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களாக இவங்களாம் இருந்தனால வேறு வழி இல்லாமல் தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் குதிச்சார். இன்றைக்கி நம்ம அவரை சிஎம் சீட்டில் உட்கார வச்சுருக்கோம். அவர் வந்துட்டு மக்களுக்கான என்ன தேவையோ அதை செஞ்சிகிட்ருக்கார். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் இருக்குது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டை வந்து இப்போ யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் அதை ப்ரூவ் பண்ணணும். ஃப்ளோர் டெஸ்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டாக்குமெண்ட் எழுதி கொடுத்து தான் வந்து ஆளுநரை பார்த்து தான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்க சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டு அதில் பிரச்சனை வராது இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி சட்டசபையில் காலையில் பார்த்தீங்கன்னா அமமுகவோட எம்எல்ஏ வந்து நான் என்னுடைய ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார். அவரை வச்சு தினகரன் என்னெல்லாம் கேம் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இல்லை இவர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரே இன்றைக்கி மெய்சியில் இருந்து நான் 3 நாளாக சென்னையில் இருக்கேன், சென்னையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்குறேன், சென்னை இதற்கு முன்னாடி இருந்த நிலை வேறு, இன்றைக்கி அவ்வளோ சுத்தமாக இருக்குது, க்ளீன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்பும் சூப்பராக இருக்குது, உங்களுடைய நல்ல முயற்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய ஆதரவு அங்கே கொடுக்குறாரு. அவர் கண்டிப்பாக மேபி நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓகே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் ஆல்ரெடி கட்சி பிளவு இருக்குது. இபிஎஸ்ஐ வந்து தலைவர் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வேலுமணி போடணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அதில் அந்த டீம் ஆஃப் பீப்புள் லைக் சண்முகம் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்களுக்கு ஆதரவு தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே தலைவருடைய இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அதை செய்ய மாட்டோம்னு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. அந்த மரியாதையை அவங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலான்ற பேச்சுவார்த்தை போய் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாரி போச்சு. விசிக திருமாவளவன் வந்து ஓப்பனாக ஆமாம் என் காதுக்கும் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சண்முகமும் வந்து எங்ககிட்ட அதை சொல்லும் போது தான் நாங்கள் விலகிட்டோம், அதனால தான் எங்களுக்கு இபிஎஸ் வேண்டாம்னு சொல்கிறோம், நாங்கள் எந்த கட்சியில் இல்லை, இன்னி எதுவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லி குண்டு தூக்கி போடுறாரு. ஸோ அப்போ இங்கே ஒரு நல்ல அரசியலை இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் வந்து இவர் கொடுப்பாரு. ஏன்னா தலைவர் சொல்லிட்டாரு, இங்கே ஒரே ஒரு சீட்டு எம்எல்ஏ வாங்கியிருந்தாலும் பல சீட்டு எம்எல்ஏ வாங்கியிருந்தாலும் எல்லாருக்கும் சமமான உரிமை, சமமான குறைகள் கேட்குறதா இருக்கட்டும், அவர்களுடைய கருத்துக்களை பரிசீலனை செய்கிறதா இருக்கட்டும் சொல்லி எல்லாத்தையும் நான் சமமாக செய்வேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை சட்டசபையில் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் ஒரு ரோல் மாடலாக இருந்து இந்த தமிழ்நாட்டில் இனி வரப்போகிற காலங்களில் எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வர போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் மக்களாகிய உங்களுக்கும் தம்பி தங்கைகள் சேட்டை பிடிச்ச பசங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிறேன், இவங்களுக்கே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னா மக்கள்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார்னு மட்டும் யோசிச்சுக்கிங்க வரப்போகிற காலங்களில். விச் மீன்ஸ் அவர் கொண்டு வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி தான் அவர் போடுவார். அது டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எப்படி சொல்கிறது, பெண்கள் பாதுகாப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் தண்டனையாக இருக்கட்டும், அதற்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு இருக்காரு. அதே மாதிரி வேறு என்னது, அந்த ரோட்டில் அராஜகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வந்து இந்த பைக்கில் போயிட்டு கத்தி வச்சு சொரண்டிட்டு போகிறது, ரவுடிசம் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க. காலம் மாறிடுச்சு. ஸோ நீங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா தலைவருடைய ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் வில் பிகம் பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணுமா இல்லை நாட்டிஃபுல்லாக இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவான் அனந்த வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.